Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த வீடியோல HTML5 tags பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ HTML5 க்கு மெயின் tag நாம போட்டுக்கலாம். சோ exclamation doc type அப்படிங்கற மெயின் tag. Then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ HTML nearby போட்டுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ நார்மலா நாம எப்பவுமே வெப்சைட்க்கு யூஸ் பண்ற சில பேசிக் tags நாம இப்ப போட்டுக்கலாம். Then அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ HTML அப்படிங்கற மெயின் tag க்ளோஸ் பண்ணியாச்சு. Then இந்த HTML tag குள்ள சோ இப்போ நம்மளோட ஹெட் செக்ஷன் மேக் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ஹெட் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு சோ இன்டர் பிட்வீன்ல நம்ம டைட்டில் tag மேக் பண்ணிக்கலாம். தென் அடுத்து டைட்டில் tag நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சோ ஆஃப்டர் தி ஹெட்க்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படினா சோ நம்மளோட பாடி செக்ஷனை மேக் பண்ணிக்கலாம். தென் பாடி செக்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. சோ இதுதான் நமக்கு தேவையான பேசிக் tags எல்லாத்தையும் போட்டாச்சு. சோ இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். சோ இப்போ HTML ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா சோ இந்த டேட்டா டிஃபைன் அப்படின tag தான். சோ இப்போ வந்து data.html அப்படின நேம்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ இப்போ நம்மளோட பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா சோ இப்போ வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதுக்கு கீழ சப் கண்டென்ட் இருக்கு அப்படினா நம்ம வந்து அது h1 டாக்லயோ இல்ல h2லயோ சோ இந்த மாதிரி ஹெட்டிங் லெவல் டாக்ல கொடுப்போம். தென் அதுக்கு கீழ இருக்கறதெல்லாம் பார்த்தோம் அப்படினா சோ பாராகிராஃப் லெவல்ல கொடுப்போம். ஓகேங்களா? சோ இப்போ அந்த மாதிரி இல்லாம HTML5 ல நமக்கு என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படினு பார்த்தோம்னா சோ DL அப்படிங்கற tag. சோ இது பார்த்தோம் அப்படினா சோ டேட்டா லிஸ்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இப்போ DL அப்படிங்கறத நாம இங்க டைப் பண்ணிக்கலாம். சோ இது பேர் tag அப்படின்றதனால இத நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சோ இந்த DL அதாவது டேட்டா லிஸ்ட் அப்படிங்கற மெயின் tag குள்ள சோ இப்போ இந்த இடத்துல நம்ம கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நோட் பண்ணிக்கலாம். சோ டேட்டா லிஸ்ட் அப்படிங்கற tag. சோ இந்த மெயின் tag குள்ள பார்த்தோம் அப்படினா சோ அடுத்து DT அப்படின்றது. சோ இந்த DT அப்படின்றது பார்த்தோம் அப்படினா இதுவும் பேர் tag தான். சோ சேம் சிமிலரா இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சோ இது என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படினு பார்த்தோம்னா சோ டிஃபைன் டெர்ம்ஸ் அப்படின்றது தான் இது ப்ரொவைட் பண்ணுது. சோ அதையும் நம்ம நியர்பை கமெண்ட் லைன்ல நோட் பண்ணிக்கலாம். சோ டிஃபைன் டெர்ம்ஸ் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ இது வந்து ஒரு கேட்டகரி மாதிரி. சோ இப்போ ஏதாவது ஹெட்டிங்னு தரணும் அப்படினா சோ நம்ம நேரத்தை தந்துடலாம். சோ இப்போ பார்த்தோம் அப்படினா சோ ஜூஸ் அப்படின்றது நெட்டை நான் ப்ரொவைட் பண்றேன். சோ இதுக்கு கீழ வரதுல எனக்கு சப் வெயிட்டிங்கா இருக்கும். தென் பார்த்தோம் அப்படினா சோ அதுக்கு என்ன டாக்னு பார்த்தோம்னா DD அப்படின்றது. சோ இந்த DD அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படினு பார்த்தோம்னா சோ டிஃபைன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. சோ இதுவும் சேம் பேர் டாக் தான். சோ க்ளோஸ் பண்ணிட்டு கமெண்ட் லைன்ல இதோட மீனிங் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சோ இது பார்த்தோம் அப்படினா டிஃபைன் அப்படின்றது. சோ டிஃபைன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது. சோ இப்போ மூணு டாக் நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ DL அப்படின்றது மெயின் டாக். இதுக்குள்ள கீழ ஹெட்டிங் மாதிரி இருக்கிறத வந்து DT அப்படினு சொல்லுவோம். சோ அதுக்கு கீழ சப் ஹெட்டிங்ஸ்லாம் வரத வந்து நம்ம DD ல போடுவோம். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஜூஸ்க்கு கீழ என்னென்ன கேட்டகரிஸ்ல வருமோ நம்ம அதை போட்டுக்கலாம். சோ ஆப்பிள் ஜூஸ், தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வேணும் டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க போட்டுக்கலாம். சோ பனானா. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட வெப் பேஜ் நம்ம ரன் பண்ணிடலாம். சோ ரன் அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு எந்த ப்ரௌசர்ல வேணுமோ அதுல நம்ம ரன் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்மளோட வெப் பேஜ் நமக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து என்ன டிடியில் கொடுத்தனோ அது எனக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ டிடியில் கொடுத்த கண்டென்ட்லாம் எனக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் தள்ளி எனக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இது பார்க்க ஹெட்டிங் மாதிரி இருக்குது, சப் ஹெட்டிங் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வேறு எந்த டேக்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லிஸ்ட் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் 2 டேக் போட்டுட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்க்கவே இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்த டேக் பார்த்தோம் அப்படின்னா ஸோ HTML5 ல நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஸோ BDO அப்படின்ற டேக். ஸோ இந்த BDO அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த BDO அப்படின்ற டேக் டைப் பண்ணிவிட்டு தென் அந்த டேக் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டெக்ஸ்டோட டைரக்ஷன்ஸ் மாற்றுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வீடியோவில்
ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம் அப்படின்னா திஸ் வீடியோ ப்ரொவைட் பை Lmtechs அப்படின்னா நம்ம சேனல் நேமே நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ போட்டுட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட டைரக்ஷன் நமக்கு எப்படி ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரன் பண்ணிடலாம் வெப் பேஜில். ஸோ இப்போ நம்மளோட வெப் பேஜ் வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வீடியோ ப்ரொவைட் பை Lmtechs அப்படின்றது. ஸோ லெஃப்ட் டைரக்ஷன்லேருந்து எனக்கு ரைட் நோக்கி போகுது. ஸோ படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே நான் டெக்ஸ்டோட டைரக்ஷன்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ அப்படின்ற மெயின் டேக்கில் டைரக்ஷன் அப்படின்றத டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் கொடுத்துட்டு ஸோ ரைட் டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ ரைட் டூக்கு டி லெஃப்ட்டுக்கு எல். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ போய் நம்ம வெப் பேஜில் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா ஸோ லெஃப்ட்லேருந்து எனக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில கண்டென்ட்ஸ் உங்களுக்கு எங்கேயாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ இந்த BDO அப்படின்னு டேகை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா SAMP அப்படின்ற டேக். ஸோ SAMP அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இப்போ டைப் பண்ணிக்கலாம். ஸோ SAMP அப்படின்றது ஸோ டைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேக்கை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஜஸ்ட் இதில் ஒரு கண்டென்ட் நான் டைப் பண்ணுற பாருங்க. ஸோ திஸ் பேஜ் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அவைலபிள்னு சொல்லிட்டு ஸோ ஜஸ்ட் இப்போ போய் வெப் பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்க தெரியும். ஸோ மற்ற கண்டென்ட்க்கும் ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ மற்ற கண்டென்ட்க்கும் நம்ம வந்து SAMP டேக்கில் ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிஸ்டமாக ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்க கண்டென்ட்க்கு நம்ம இதை டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை என்ன பண்ணலாம்னா ஒரு பிரேக் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிரேக் கொடுத்துட்டு வேணும் அப்படின்னா ஹரிசாண்டல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு HR அப்படின்னு டேக். ஸோ ஒரு பிரேக் கொடுத்துட்டு இப்போ போய் நான் ஹரிசாண்டல் லைனும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் எனக்கு மேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக டேக்ஸ் மூலிமா வருது. ஸோ இந்த SAMP அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பார்க்கவே எனக்கு வந்து சிஸ்டமோட ஃபார்மேட்டில் எனக்கு டெக்ஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டை நீங்கள் தர விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ SAMP அப்படின்ற டேக்கில் தந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 விதமான டேக். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஸோ டேட்டாஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக, அடுத்தது பார்த்தோம்னா ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில், அடுத்தது வந்து சிஸ்டமோட ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும் ஏதாவது கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த SAMP அப்படின்ற டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட்டான டேக்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.